வெல்கம் டு தமிழில் உயிரியல். அடுத்ததா பாருங்க, நம்ம தழைவழி இனப்பெருக்கத்துல செயற்கை முறைகள் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம இயற்கை முறைகள் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது செயற்கை முறைகள். செயற்கை முறைகளை என்ன பண்றாங்கன்னா 2 வகையான மெத்தடை யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாரம்பரிய முறைன்னு ஒரு முறை யூஸ் பண்றாங்க. அடுத்ததா நவீன முறைகள். பாரம்பரிய முறைகள்னா என்ன, நவீன முறைகள்னா என்னன்னு வாங்க அப்படியே கீழே பார்க்கலாம். அதுல பாரம்பரிய முறைகள்ல என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்க. பொதுவாக பாரம்பரிய முறைகளில் போத்து நடுதல், ஒட்டுதல், பதியம் போடுதல் போன்றவை அடங்கும். இந்த 3 வகையான மெத்தடை பயன்படுத்துறாங்க. இது ஈஸியான மெத்தடு தான். ஓகேவா? உங்களுக்கு வார்த்தைகள் மட்டும் வித்தியாசமா இருக்கும். போத்து நடுதல்லாம் நம்ம எதுவும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதனால அது என்னவோன்னு நினைச்சுக்க வேணாம். சாதாரணமான சிம்பிளான ஒண்ணு. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, போத்துகள். போத்துகள்னா என்ன அர்த்தம்னா கட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செம்பருத்தி கிளைய வெட்டி வைக்கிறது, ஒரு ரோஜா கிளைய வெட்டி வைக்கிறது, ஒரு முருங்கை கிளைய வெட்டி வைக்கிறது, அதுதான் போத்துகள்னு சொல்லுவோம். சரியா? இந்த மரத்தோட கிளையவோ தண்டையோ இலையோ வெட்டி வைக்கும் போது அது கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிடும், வேரூன்றி புதிய தாவரமா முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் போத்துகள்னு சொல்லுவோம். சோ இந்த முறையில நம்ம எதெல்லாம் பயன்படுத்துறோம், பெற்றோர் தாவரத்துல எதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா வேர், தண்டு, இலை போன்ற பாகங்களை நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இப்ப வேர் போத்துகளுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. வேர் போத்துகள் மாலஸ். மாலஸ்ங்கிறது ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஆப்பிள் மரத்தோட பொட்டானிக்கல் நேமுதுன்னு சொல்லுவோம். தாவரவியல் பேர் தான் மாலஸ். அப்ப அந்த மாலஸ் தாவரத்தை எது மூலயமா செய்யறோம்? போத்துகள் மூலயமா, வேர் மூலயமா, வேர் கட்டிங் மூலயமா நம்ம என்ன செய்யறோம்னா அடுத்த தாவரத்தை உருவாக்குறோம். தண்டு போத்துகளுக்கு எக்ஸாம்பிள் யார கொடுத்துருக்காங்க? ஹைபிஸ்கஸ் அப்படின்னா செம்பருத்தி, போங்கேன் வில்லா அப்படின்னா காகித பூ, மொரிங்கா அப்படின்னா முருங்கை மரம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா தண்டு போத்துகள் மூலயமா நம்ம அதை ரீப்ரொடியூஸ் பண்றோம், இனப்பெருக்கம் பண்றோம். அடுத்தது பாருங்க, இலை போத்துகள் கொடுத்திருக்காங்களா? இலை போத்துகளுக்கு எக்ஸாம்பிள் யார கொடுத்திருக்காங்க? பிகோனியா, பிரயோபிலம். போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். பிரயோபிலம்ங்கிறது ஒரு தடிமனான ஒரு இலை இருக்கும். அதோட விளிம்புகள்லாம் என்ன பண்ணிட்டே இருக்கும், வேரூன்றி சின்ன சின்ன தாவரம் முளைச்சு அதை முட்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் என்னன்னா நமக்கு போத்து நடுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியான ஒண்ணுதான் இது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒட்டுதல் கொடுத்திருக்காங்க. ஒட்டுதல்ங்கிறது பாத்தீங்கன்னா 2 உயிருள்ள தாவரத்தை ஒன்னா ஒட்டுறது. அதாவது மெழுகு வச்சியோ இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் வச்சோ காத்து போகாம ஒட்டி அதன் மூலயமா இனப்பெருக்கம் பண்ணுவாங்க. அதாவது ஏன் இந்த கிராஃப்டிங் மெத்தட் பண்றாங்க, ஏன் இந்த ஒட்டுதல் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம கடையில வாங்குறவங்க ரோஜா செடி, அதுல டபுள் கலர் இருக்கும், ட்ரிபிள் கலர் இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? எப்படி அப்படி அதுக்கு 2 கலர் கிடைக்குது? அதாவது இதழ்களோட ஓரங்கள் பாத்தீங்கன்னா, நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மஞ்சள் கலர் ரோஸ்னா இதழோட ஓரங்கள் பாத்தீங்கன்னா பிங்க் கலரா தெரியும். அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு எல்லோ கலர் ரோஸையும் ஒரு பிங்க் கலர் ரோஸையும் ஒன்னா இணைப்பாங்க. சரியா? அதை கரெக்டா பொருத்தணும். கரெக்டா பொருத்தினாதான் நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். சரியா? அப்ப அந்த 2 தண்டையும் நம்ம ஒட்டும் போது 2 தாவரத்தோட கேரக்டர்ஸும் 2 தாவரத்தோட பண்புகளுமே எதுல வெளிப்படும்? அந்த பூக்கள்ல, கனிகள்ல நமக்கு வெளிப்படும். மேக்சிமம் ஒட்டுதல் எதுல பண்ணுவாங்கன்னா பழமரங்கள் இருக்கு பாருங்க. அதாவது இப்ப நம்ம ஊரு நாட்டு மாமரம் இருக்குல்ல, அதுக்கு நல்ல மொத்தமான தண்டு இருக்கும், நல்ல வேர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும், நோய் எதிர்ப்பு திறன் அதிகமா இருக்கும் நாட்டு மாமரங்கள்ல. ஓகேவா? இப்ப நாட்டு மாமரத்தோட தண்டுகள்ல என்ன செய்வாங்கன்னா மத்த வெரைட்டி இருக்குல்ல, அல்போன்சா அந்த மாதிரி மாம்பழ வெரைட்டியோட தண்டு அதுல இணைக்கும் போது அந்த தாவரம் என்ன பண்ணும், சுவையான மாங்கனிகளை கொடுக்கும். அதாவது கீழே இருக்க தண்டு பாத்தீங்கன்னா நம்ம ஊரு உள்ளூர் மரம், மேல காய்க்கிறது பாத்தீங்கன்னா அல்போன்சாவா இருக்கும். ஏன்னா மேல நம்ம ஒட்டிருக்கோம் இல்லையா, அது எதை சொல்லியிருக்கோம், இன்னொரு மரத்தோட தண்டை ஒட்டிருக்கோம். இல்லைன்னா ரெண்டும் சேர்ந்த அந்த கலவையா கூட அந்த பழங்கள் நமக்கு கிடைக்கலாம். அதிகமா ஒட்டுதல் முறை பழங்கள்லயும் பூக்கள்லயும் பண்ணுவாங்க. ஏன்னா அறுவடை அதிகமா கிடைக்கும், நல்ல பயனுள்ளதா இருக்கும் இந்த மெத்தட். ஓகேவா? இம்முறையில் 2 வெவ்வேறு தாவரங்களின் பாகங்கள் இணைக்கப்பட்டு அவை தொடர்ந்து ஒரே தாவரமாக வளர்கின்றன. இந்த 2 தாவரங்களில் தரையுடன் தொடர்புடைய தாவரம் வேர்க்கட்டை. இது முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஓகேவா? அதாவது எப்போதுமே வேர்க்கட்டை இருக்கு இல்லையா, வேர்க்கட்டை நல்ல ஸ்ட்ராங்கானதா தேர்ந்தெடுத்துக்கணும். நம்ம ஒரு மரத்துல ஒட்டு போட போறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெங்களூர் ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பெங்களூர் ரோஸை ஒட்டு போட போறோம்னா நம்ம ஊரு நாட்டு ரோஜா செடி இருக்குல்ல, நாட்டு ரோஜா செடி, பன்னீர் ரோஜா செடி, அதோட தண்டு எல்லாம் மொத்தமா இருக்கும். ஓகேவா? அந்த தண்டு பகுதி, அந்த வேர் பகுதியா ஸ்ட்ராங்கா உள்ள அந்த வேர்க்கட்டுல தான் நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஒட்டு தண்டை இணைக்கணும். ஓகேவா? அப்ப தாவரங்களில் தரையுடன் தொடர்புடைய தாவரம் வேர்க்கட்டை என்றும், ஒட்டுதலுக்கு பயன்படுத்தப்படும் தாவரத்தை ஒட்டுத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம். வேர்க்கட்டை ஸ்ட்ராங்கா ஹெல்தியா இருந்தாதான் ஒட்டுத்தண்டு நல்லா வளரும். இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அடுத்து வாங்க, எதெல்லாம் நமக்கு ஒட்டுதல் முறையில பயன்படுத்துறாங்க தாவரத்தை பாருங்க.
எலுமிச்சை, மா, ஆப்பிள் போன்றவை. அடுத்தது வேர்க்கட்டை மற்றும் ஒட்டுத்தண்டு இடையே ஏற்படும் இணைப்பை சார்ந்து பல்வகை ஒட்டுதல்கள் உள்ளன. ஒட்டுதல்ல நிறைய வகைகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் மொட்டு ஒட்டுதல், அணுகு ஒட்டுதல், நா ஒட்டுதல், நுனி ஒட்டுதல் மற்றும் ஆப்பு ஒட்டுதல். இதெல்லாம் ஒட்டுதலோட வகைகள். அடுத்தது பாருங்க, மொட்டு ஒட்டுதல். இது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு தாவரத்துல இருந்து சின்னதா ஒரு மொட்டை கட் பண்ணி இன்னொரு தாய் தாவரம், அதாவது வேர்க்கட்டை பலமா உள்ள ஒரு தாய் தாவரத்தோட பட்டைய லேசா கீறிட்டு ஒரு டி வடிவ கீரலோ இல்ல வி வடிவ கீரலோ போட்டு அந்த மொட்டை அதுக்குள்ள மெதுவா சொருகணும். சொருக்கி மொட்டை விட்டுட்டு மத்த இடத்த எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னா சிலட்டை போட்டோ மெழுகு போட்டோ காத்து போகாத மாதிரி நல்லா என்ன செஞ்சிடணும்னா டைட்டா அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஓகேவா? ஒரு 2 ல இருந்து 3 வாரம் வரைக்கும் அந்த மொட்டு வீணா போகாம பசுமையாவே இருந்துச்சுன்னா இந்த மொட்டு ஒட்டுதல் வெற்றி அடைஞ்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்னா அந்த மொட்டு துளிர் விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா சுத்தி டேப் போட்டிருப்போம் இல்லையா, அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம்.